பாஜகவுடன் இனி கூட்டணி கிடையாது என அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்த நிலையில் இரு கட்சிகளுக்கும் இடையே ரகசிய உறவு இருப்பதாக மனிதநேய மக்கள் கட்சியின் தலைவர் ஜவாஹிருல்லா குற்றம் சாட்டியுள்ளார். வருகின்ற நாடாளுமன்ற தேர்தல் மட்டுமல்ல, அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலிலும் பிஜேபி கட்சியுடன் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி இல்லை என்பதை தெளிவுபடுத்துகிறேன். எஸ்டிபிஐ கட்சியும் இன்னும் பல கட்சிகள் வர இருக்கின்றன. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் சிறப்பான கூட்டணி அமைத்து இங்கே வந்திருக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய ஆதரவோடு, மேடையிலே வீட்டுக்கின்ற சிறுபான்மை மக்களுடைய தலைவர்கள் ஆதரவோடு வெற்றி பெற்று நாடாளுமன்ற தேர்தலிலும் 40க்கு 40 இடங்களில் நாம் வெல்வோம். மாநிலங்களவையிலே இதே எடப்பாடி பழனிசாமியினுடைய கட்டுப்பாட்டின் கீழே 11 ராஜ்யசபா அதிமுக எம்பிக்கள் இருந்தார்கள். அவர்கள் அனைவரும் சிஏஏ சட்டத்திற்கு ஆதரவாக வாக்களித்தார்கள். அதிமுகவினுடைய அந்த 11 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மட்டும் இன்னைக்கு ஜனநாயகம் வெல்வதற்கு மலர் தூவி எடப்பாடியை வரவேற்றிருக்கிறார்களே, அந்த அதிமுகவினுடைய எம்பிக்கள் சிஏஏ சட்டத்துக்கு எதிராக வாக்களித்திருந்தால் 2 வாக்குகள் வித்தியாசத்தில் சிஏஏ சட்டம் தோற்கடிக்கப்பட்டிருக்கும். அவரை கொண்டு வந்து நிறுத்தி வெள்ளட்டும் மதசார்பின்மையா கள்ள உறவு நீடிக்கின்றது. பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் இடையிலே கள்ள உறவு நீடிக்கின்றது என்பதுதான் எடுத்துக்காட்டு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.